ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்திருக்கிற எபனி கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? சும்மா கண்ணில் பார்க்குற நேரத்தில் தெரியலை. விக்டோரியா, குயின் விக்டோரியா சொன்னாங்களாம், இதென்ன பார்க்குறதுக்கு கல்லறை மாதிரி இருக்குது. படைகளோடு அப்படி நடந்து போயிருப்பாரு. என்னை பார்க்க ஃபென்ட்ரைன் மாதிரி இருக்கா? அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? எனக்கு பின்னால் தெரிகிறது பென்ரின் கேசல், வேல்ஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோட்டை. இதுக்குள்ள ஒரு சில ரகசியமான பொருட்கள் இருக்குது. இந்த கசல் கட்டப்பட்டதுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது. அந்த கதை என்ன, இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்றத உள்ளே போய் பார்க்கலாமா? ஆக்சுவலாக கசலுக்கு போகிறதுக்கு 10 minutes walk. Edward Gordon Douglas Pennant was the third largest landowner in Wales. நிலம் அதிகமாக வச்சிருந்த மூன்றாவது பெரிய குடும்பம் தான் பெனன்ட் ஃபேமிலி. பெனன்ட் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு கசல் தான், அவங்களோட ஆடம்பரமான ஒரு வீடு தான் பின்னால் தெரிகிறது. கதவை பார்த்தீங்கன்னா, oh my God, இரும்பும் பலகையும் சேர்ந்து ஹாலிடே வந்திருக்கிற ஃபேமிலிஸ். கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த காலத்தில் வீட்டில் இருந்து பெனன்ட் படைகளோடு அப்படி நடந்து போயிருப்பாரு. என்னை பார்க்க ஃபென்ட்ரைன் மாதிரி இருக்கா? குதிரை மட்டும் இல்லை, பக்கத்தில் 2 குதிரை இந்த பக்கம் இருந்தா நானும் பெனன் தான். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? இப்படி பிரம்மாண்டமாக இருக்கு. அவங்களோட வாழ்க்கைன்றது கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஜெயில் வாழ்க்கை தான். நம்ம சம்மர் டைமில் வந்து பீச் பார்க்குறதா இருந்தால் ஜன்னல் திறந்தால் பீச், இல்லாட்டி இதுக்கிட்ட வந்தால் பீச் பார்க்கலாம், காடு பார்க்கலாம். சுற்றி வர வேறு யார்ட வீடுமே இல்லை. கம்பாஸ் இருக்குது, ஒரு திசை காட்டி இருக்குது. அம்பு வந்து எந்த பக்கம் ஐதனம்ன்றதுக்கு காற்று எந்த திசையில் அடிக்குதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து அம்புகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் குளிர் காலத்தில் குளிர் காய்கிறதுக்கான ஒரு செட்டப். இது வந்து பியானோ. இந்த குடும்பத்துக்காக ஆபிரிக்கர்கள் மட்டும் கிடையாது, எங்களோட நாடுகளில் இருந்து, ஆசிய நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க. அப்படி இந்த குடும்பத்துக்கு அடிமைகளாக ஒரு காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த குடும்பம் இந்த இடத்துல இருந்து பியானோ வாசித்து கொண்டு இருந்திருக்கு. அந்த காட்சி அப்படி யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி. கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? இதில் வந்து சும்மா கண்ணில் பார்க்குற நேரத்தில் தெரியலை, ஃபோனில் கேமராவில் தெரியும் நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுத்தனா அதில் தெரியுது, ஒரு முகம் மாதிரி இருக்குது, 2 கண் வச்சுருக்கிற முகம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செதுக்குன ஒரு கசல் தான் இது. ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இன்றைக்கி நாங்கள் ஃபோனை தட்டுனா விரும்பின பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ பாருங்கள், பாட்டு கேட்குறதுக்கு ஒரு சிடி, அதுக்கு ஒரு செட்டப். ஒரு குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ளே இன்றைக்கும் சிலர் வீடுகளில் லைப்ரரி இருக்குதான், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு லைப்ரரி, ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரி இருக்குன்னு சொன்னால், லைப்ரரி இங்கே விளையாடுறதுக்கு ஒரு இடம், கோர்ட் ரூமுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்கு. லைப்ரரி ஃபீலே இல்லை இந்த இடத்துல நடக்கிற நேரத்தில். மணிக்கூடு, அப்பாடா, நான் கூட புதுசு நினச்சி பயந்துட்டேங்க. பென்ரின் கசல் இதில் எழுதியிருக்கு, இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் எழுதியிருக்கு, அந்த அதுலேயும் எழுதியிருக்கு. அது என்னென்னு தெரியலையே. சீக்ரெட் பாக்ஸ், பெண்டோரா பாக்ஸ். சம்பளம் கொடுக்கறதுக்கான பணம் கொடுக்கல் வாங்கல். இதுக்குள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு சிங்கள வீட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான கதிரைகள், இன்றைக்கு ஒரு பழைய சிங்கள வீட்டுக்குள்ளே போனால் இந்த மாதிரியான கதிரைகள் இருக்கும். என்ன சொன்னால் இந்த கதிரை வந்து எங்களோட நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற கதிரைகள், இலங்கையிலேருந்து கொண்டு வந்திருக்கிற எபனி கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டிருக்கிற கதிரைகள் கொஞ்சம் பணிவாக இருக்கும் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் இந்த ஆடம்பரத்தை காட்டுறதுக்கு அரச குடும்பம் இல்லாட்டி இந்த பணக்கார குடும்பங்கள் எல்லாமே வந்து பயன்படுத்தினதுன்னு சொன்னால் இந்த மரத்தால் செய்யப்படுற கதிரைகள், கட்டில், இந்த மாதிரி இருக்கிறதுக்கான மேசை, கதிரைகள் இதெல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஆடம்பரமான பொருளாக இருந்திருக்கு. ஸ்ரீலங்காவிலேருந்து கப்பலில் ஏற்றி கொண்டு வந்த கதிரைகள், தெற்கில் இருக்கிற சிங்களவர்களோட சேர்த்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இலங்கையிட கலைப்படைப்பும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கதிரைகள் தான் இது. இன்றைக்கி நகையை நாங்கள் எப்படி ஒரு தங்கத்தை ஆடம்பர பொருளாக காட்டுறோமோ அந்த மாதிரி ஒரு போட்டிக்காக எங்களோட வீட்டில் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டிருக்கிற கதிரைகள் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த குடும்பங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு இல்லாட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆடம்பரத்துக்குன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து 46 படிகள் இருக்காங்க. 46 படிகளை கட்டுறதுக்கு 10 வருஷம் ஆகிருக்கு.
ஆனால் இங்கே வேலை செய்த ஆட்கள் இந்த படிக்க இந்த கசலை கட்டுறதுக்கு வேலை செஞ்சுருப்பாங்க தானே தொழிலாளர்கள், எல்லாருக்கும் சம்பளம் கிடச்சிருக்குமான்னு கேட்டால் எனக்குண்டா தெரியலை. இந்த நாட்டில் பிரிட்டன்லேயும் இந்த ஃபேமிலி வந்து நிறைய பேரை அடிமைகளாக யூஸ் பண்ணியிருக்கு. இந்த நாட்டில் இருக்கிற மக்களே இந்த பன்றியின் ஃபேமிலிக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்களாம், போராடி இருக்கிறாங்களாம். மூச்சு வாங்குது பார்த்து ஆச்சரியத்தில் வாங்குற மூச்சா இல்லாட்டி வயசு போகுதா நமக்கு? உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. இதுதான் அந்த இடம். நாங்கள் கீழே ஃபஸ்ட்டு அதால் தான் நடந்து வந்தாங்க. அவங்களோட ஹோல் ஒப்பிடக்கூடாது, ஆனால் பார்க்குற நேரத்தில் வந்து பெயிண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு கோவிலில் இருக்கிற தூண்கள் எப்படி வேலைப்பாடுகள் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பேய் பங்களா மாதிரியும் இருக்குது. ஆடம்பரமாக தெரிஞ்சாலும் ஒரு பேய் பங்களா மாதிரியும் தான் இருக்குது. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர்னு உடைதான் சாய்தான். தோமஸ் ஹாப்பர் சொல்கிற ஒருத்தர் தான் இந்த கண்ணாடியை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறார். அமேண்டா இன்னும் பிரம்மாண்டமாக தெரியணுன்றதுக்காண்டி. இப்போ சும்மா சாதாரணமாக பார்க்குற நேரத்தில் இது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. பட் இந்த கண்ணாடியில் பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட அது வந்து அப்படி டபுள் மடங்காக தெரிகிற மாதிரி இன்னும் பிரம்மாண்டமாக தெரியுது. அந்த மைண்ட் செட்டை பார்த்தீங்கன்னா என்ன தான் பெருசாக இருந்தாலும் ஆடம்பரமாக இருந்தாலும் இன்னும் வந்து ஆடம்பரமாக இருக்கணும், இன்னும் பெருசாக தெரியணுன்றதுக்காக இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பெருசாக அப்படியே பிரம்மாண்டமாக காட்டணுன்றதுக்காகவே தோமஸ் ஹாப்பர் என்ற யாரோ ஒருத்தர் தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாராம். இதிலிருந்தே பீச் தெரியுது. இந்த உருவங்களை பார்த்தீங்களா அப்படி செதுக்கியிருக்குன்ற விகாரமாக தெரிகிற மாதிரி தான் செதுக்கியிருக்கு. இதில் இருக்கிற ஃபேஸ் எல்லாமே ஒரு வித்தியாசமான டிசைனில் தான் இருக்குது எல்லாமே. தான் பாத்ரூம் போல் நான் நினைக்கிறேன். ஒரு பாத் இருக்கு. இது அப்படி இருக்கு. பிரம்மாண்டமான கட்டில், ஒரு பல்லக்கு மாதிரி இருக்கிற கட்டில். வேல்ஸ்ட அரச குடும்பத்தில் இளவரசர் இந்த இடத்துக்கு வந்துருக்கிறாராம். அவருக்குன்னு சொல்லி அவர் நித்திர கொள்றதுக்குன்னு சொல்லி இந்த பெட்டை வந்து ஓட பண்ணியிருக்கிறாங்க அந்த டைமில். எனக்கு பின்னுக்கு இதில் தெரியுதானே இந்த கட்டில் இதெல்லாமே வந்து மரத்தில் செய்யப்பட்டிருக்கிற கட்டில் மாதிரி தான் இருக்கும். இந்த இதெல்லாம் துணி போட்டு மூடி இருக்கு. ஆனால் உண்மைக்கும் அது வந்து கல் பெனண்ட் அந்த குடும்பத்துக்கு சொந்தமானதானே இந்த கசல். குயின் விக்டோரியா இந்த இடத்துக்கு வந்தாங்களாம் ஒரு காலகட்டத்தில். இப்போ அவங்களுக்குன்னு சொல்லி இந்த பெட்டை வந்து அவர் ரெடி பண்ணியிருக்கிறாரு. இப்போ குயின் விக்டோரியா சொன்னாங்களாம், இதென்ன பார்க்குறதுக்கு கல்லறை மாதிரி இருக்குது, கல்லறையில் இல்லாமல் நல்லா நித்திர கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு சுவாரஸ்யமான கதையும் இதுக்கு பின்னால் இருக்குது. இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இந்த மேசை, கதிரை, கட்டில், தளபாடங்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணுக்கும் கூட கிட்டத்தட்ட ஒரு கதை இருக்கும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு டைனிங் டேபிள் பார்த்ததுன்னு சொன்னால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த இடத்துல இந்த படங்களில் தான் பார்த்துருக்குறேன். அப்படி ஒரு வசதியான குடும்பம், ஒரு அரச குடும்பம் இருந்து சாப்பிட்ற இடம் எப்படி இருக்கும்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்த பார்த்து, இந்த மேசையை பார்த்து, இந்த இடத்துல தான் அந்த பெனண்ட்னு சொல்லப்படுற லார்ட் பென்ரின் அவருடைய ஃபேமிலி வந்து சாப்பிட்ருப்பாங்க. இப்போ குயின் விக்டோரியா வார நேரங்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் பெரிய ஒரு விருந்து உபசாரம் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால் இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கல் குவாரி இருந்திருக்கு. அங்கே அந்த காலகட்டத்தில் வேலை செய்திருக்கிற தொழிலாளர்கள் தங்களோட சொந்த நாட்டு மக்களையே வந்து ஒரு குடும்பம் அடிமைகளாக வந்து ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்கு கல் குவாரியில் வேலை செய்கிறதுக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கான பிளேட்ஸ், கப்ஸ் இதெல்லாமே இந்த கிச்சனில் பயன்படுத்தின, இங்கே இருக்கிற சமையலறையில் பயன்படுத்தின பொருட்கள். இங்கே பாருங்க, அதில் இருக்கிற இதெல்லாமே வந்து கொப்பரில் செய்கிறது. செப்பு, நம்மளோட தோசைக்கல், எங்களோட குத்து விளக்குகள் மாதிரி இருக்குது. இதுவும் எங்கேயாவது ஒரு நாட்டில் இருந்து கொண்டு வந்ததாக தான் இருக்கும். இதான் இந்த ஃபேமிலி பயன்படுத்தின கார்டன் பாருங்க அப்படி இருக்குன்னு. கசல் பார்த்து முடிச்சு அப்படியே நடந்து வார நேரம் இல்லை பின்னுக்கு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நினைக்கிற ஷீப்ஸ், செம்மறி ஆடுகள். வேல்ஸில் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையை விட இந்த
செம்மறி ஆடுகளோட எண்ணிக்கை வந்து கூடையாம். இந்த கசலை வந்து ஒரு பிரம்மாண்டமாக பார்க்குற ஆட்களுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட அரச குடும்பம் மாதிரி இந்த பென்ரின் குடும்பம் வாழ்ந்துருக்குன்னு சொல்லி அது அதிசயம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், உள்ளே போய் பார்க்குற நேரத்தில் ஆபிரிக்க மக்களோட ரத்தத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு குடும்பத்துக்கான வாழ்விடம்ன்ற மாதிரி இருந்தது. நீங்கள் இந்த பென்ரின் கசலை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்ல போகிறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் திரும்பவும் சந்திக்கலாம்.